சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 65,800 ரூபாய்க்கு விற்பனை. 5 நாட்களில் சவரனுக்கு 2,680 ரூபாய் சரிவு. தமிழ்நாட்டில் இன்று ரேஷன் கடை ஊழியர்கள் வேலை நிறுத்தம். 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். காவிரி படுகையில் 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வளிமண்டல சுழற்சி காரணமாக மழை பெய்யும் என வானிலை மையம் அறிவிப்பு. அரியலூர் அருகே வளைகாப்பு விழாவிற்கு வந்தவர்களுக்கு தர்பூசணி பழம். தாம்பூல பையுடன் தர்பூசணி தந்து அசத்திய மருத்துவ தம்பதி. புதுக்கோட்டை அரிமளம் அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம். ஒன்றை ஒன்று முந்தி சென்ற காளைகளை சாலையின் இருபுறங்களிலிருந்தும் கண்டு ரசித்த பொதுமக்கள். இரண்டாயிரத்து 2023-2024 ஆண்டில் 2,544 கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்ற தேசிய கட்சிகள். பாஜகவுக்கு மட்டும் 2,243 கோடி ரூபாய் நன்கொடை கிடைத்துள்ளதாக ஆய்வு அறிக்கையில் தகவல். சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் கடும் கண்டனம். மத்திய அரசை கண்டித்து பாஜக ஆளும் மாநில தலைவர்கள் பேரணி நடத்துவார்களா என கேள்வி. ஜெய்ப்பூரில் சாலையில் சென்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற சொகுசு கார். 2 பேர் உயிரிழப்பு, 7 பேர் படுகாயம். மிஷன் இம்பாசிபிள் 8ஆம் பாகத்தின் ட்ரெய்லர் வெளியானது. அடுத்த மாதம் வெளியாகும் இப்படத்திற்கு ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு. சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்கள். சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினை குறித்து பேச அனுமதி மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டி கருப்பு சட்டையில் அவைக்கு வந்தனர். பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை மேலும் 2 ரூபாய் உயர்த்தியது மத்திய அரசு. கச்சா எண்ணெய் விலை சரிவால் பெட்ரோல் டீசல் விலை குறையும் என எதிர்பார்த்த மக்களுக்கு ஏமாற்றம். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பால் இந்திய பங்குச்சந்தைகளில் கடும் வீழ்ச்சி. முதலீட்டாளர்களுக்கு ஒரு நாளில் 14 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. பரபரப்பான அரசியல் சூழலில் அகமதாபாத்தில் இன்று கூடுகிறது காங்கிரஸ் செயற்குழு கூட்டம். கட்சியில் பிரியங்கா காந்திக்கு முக்கிய பொறுப்பு அளிப்பது குறித்து அறிவிப்பு வெளியாகும் என தகவல். அமெரிக்காவின் டென்டகி மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின. கரைபுரண்டு ஊருக்குள் புகுந்த வெள்ளத்தால் சாலைகள், வீடுகளில் சூழ்ந்த மழைநீர். பஞ்சாப் அணியை இன்று எதிர்கொள்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ். மற்றொரு போட்டியில் கொல்கத்தா லக்னோ அணிகள் பலபரீட்சை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.